இந்த ஒரு அரிய சந்திப்பு எதற்காக பத்திரிகையாளர்கள் முன்பு என்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கொரோனா காலத்தில் தமிழ்நாடு முழுக்க இருக்கிற எல்லா உடற்பயிற்சி கூடங்களும் தற்போது இயங்குவதற்கு அரசு அனுமதித்திருக்கிறது. அதற்கு அரசுக்கு நாங்கள் முதற்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எதற்காக இந்த அனுமதியை கொடுத்திருக்கிறார்கள்னா, கடந்த கொரோனா காலத்தில் பல துறைகள் பல இன்னல்களை சந்திச்சிருக்கு. அதில் முக்கியமான துறை எதுனா இந்த உடற்பயிற்சி கூட துறை. இதில் பல உடற்பயிற்சி கூடங்கள் இன்னும் அதிலிருந்து அந்த கொரோனா கோரப்பிடியிலிருந்து வெளியில் வர முடியாமல் ரொம்ப ஒரு கஷ்டங்கள் அனுபவிச்சுட்டு இருக்கோம். இதில் கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டுட்டு வர இந்த நேரத்தில் மறுபடியும் ஊரடங்கு அப்படிங்கிற ஒரு சூழல் எழும்பொழுது எங்களுடைய உடற்பயிற்சி கூட துறைக்கு மட்டும் ஒரு விலக்கு கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் தொடர்ந்து 100% ஆக்குபென்சியோட நீங்கள் உடற்பயிற்சி கூடத்தை நடத்துங்கன்னு. நாங்கள் ஏற்கனவே அரசு கொடுத்துருக்கிற அந்த 50% உடற்பயிற்சி கூடத்தை நடத்துவதற்கு 50% விழுக்காடு பீப்புள் மட்டும்தான் நீங்கள் அலோவ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நெறிமுறையும் நாங்கள் பின்பற்றிட்டு இருக்கிறோம். அரசு கொண்டு வந்த மத்திய மாநில அரசுகள் கொண்டு வந்த அனைத்து விதிமுறைகளுக்கும் உட்பட்டு எஸ்ஓபி, அந்த எஸ்ஓபியை ஃபாலோ பண்ணி இப்போ வரைக்கும் இல்லை, இனி வரும் காலத்திலையும் அரசு கொண்டு வரும் நெறிமுறைகளுக்கு உட்பட்டு அந்த உடற்பயிற்சி கூடங்கள் நடத்துவதற்கு நாங்கள் தயாராகிக்கிட்டு இருக்கிறோம். இப்போவும் அது மாதிரி தான் நாங்கள் நடத்தி செயல்பட்டு இருக்கிறோம். உடற்பயிற்சி கூட துறையை பொறுத்த வரைக்கும் இதுவரையிலும் எந்த ஒரு தவறான பொதுமக்களுக்கு அச்சுறுத்தும் வகையில் இந்த கொரோனா காலத்தில் எந்த ஒரு செயல்களும் இல்லை. எல்லாமே அனைத்து பாதுகாப்பு அம்சங்களுடன் நாங்கள் நடைமுறை செயல்படுத்திட்டு இருக்கிறோம். தொடர்ந்து மேலும் இந்த அரசு எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்துட்டு இருக்கு. நாங்கள் அரசுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்துட்டு இருக்கிறோம். அனைத்து உபகரணங்களுமே இங்கே ஒவ்வொரு உடற்பயிற்சி கூட துறையில் பயன்படுத்தப்பட்டு இருக்கு. ஸோ இனி வரும் காலங்களில் வேற ஏதாவது இந்த கொரோனா காலம் அப்படின்னு சொல்லி நடவடிக்கைகள் மேற்கொண்டால் எங்களுக்கு இப்போ கொடுத்துருக்கிற விலக்கை தொடர்ந்து கொடுக்கணும் இந்த அரசு. மேற்கொண்டு இன்னும் சில பேருக்கு நாங்கள் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கோம். மருத்துவ நிபுணர்களுக்கும், சுகாதாரத்துறை வல்லுநர்களுக்கும், மேலும் காவல்துறை அதிகாரி அவர்களுக்கும், தொடர்ந்து அரசு அதிகாரிகள் இருக்கக்கூடிய அனைவருக்குமே நாங்கள் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கோம். தமிழ்நாடு ஜிம் ஓனர் அசோசியேஷன் சார்பாக எல்லாருக்குமே எங்களுடைய முதற்க நன்றிகள் நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னா தொடர்ந்து அவங்களுடைய ஒத்துழைப்பு எங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கு. ஸோ இந்த மாதிரியான இவ்வளோ நெருடலான ஒரு சூழல்லையும் உடற்பயிற்சி கூட துறை தொடர்ந்து நல்ல ஒரு சுமூகமான ஒரு முறையில் நடத்துவதற்கு அனுமதி அளித்திருக்கிற இந்த அரசுக்கு எங்களுடைய அமைப்பின் சார்பாக, தமிழ்நாடு ஜிம் ஓனர் அசோசியேஷன் அமைப்பின் சார்பாக எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் எங்களுக்கு தொடர்ந்து இந்த ஒத்துழைப்பு அரசு தர வேண்டும். எங்கள் மீது வைத்திருக்கின்ற அதீத நம்பிக்கை தொடர்ந்து நாங்கள் காப்பாற்றுவோம். தமிழ்நாடு முழுக்க இருக்கிற ஒவ்வொரு உடற்பயிற்சி கூட துறைக்கும் எங்களுடைய அறிக்கைகளை சுற்றறிக்கையாக அவங்களுக்கு சோசியல் மீடியா மூலமாக வாட்ஸ்அப்பு, இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பேஜ், வேறு என்னென்ன வழிமுறைகள் இருக்கோ அனைத்து வழிமுறைகள் மூலமாக அவங்களுக்கு நாங்கள் எங்களுடைய அறிக்கைகளை நாங்கள் கொடுத்துட்டு இருக்கிறோம். அவங்க அரசு கொண்டு வந்திருக்க நெறிமுறைகள் எல்லாத்தையுமே அவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் ஃபாலோ பண்ணணும். ஏன்னா இப்போ நமக்கு எவ்வளோதான் ஃப்ளெக்சிபிள் ஃப்ரீடம் அரசு கொடுத்தாலும் நாங்கள் அதிகமான கவனத்துடன் இந்த உடற்பயிற்சி கூடங்களை நாங்கள் செழுமையாக நடத்திக்கிட்டு இருக்கிறோம். அதனால தான் எங்களுக்கு தொடர்ந்து அரசு ஒத்துழைப்பு கொடுத்துட்டு இருக்கு. மருத்துவ வல்லுநர்களும் ஒத்துழைப்பு கொடுத்துட்டு இருக்காங்க. சுகாதாரத்துறை நிபுணர்களும் ஒத்துழைப்பு கொடுத்துட்டு இருக்காங்க. காவல்துறை அதிகாரிகளும் அவர்கள் ஆலோசனையும் அப்பப்போ எங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. அங்கங்கே ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய கார்பரேஷன் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய அதிகாரிகள் அவர்களுடைய ஆலோசனைப்படி ஒவ்வொரு உடற்பயிற்சி கூடமும் செழுமையாக நடைபெற்றுக்கிட்டு இருக்குது. நாங்கள் மேலும் சிறப்பாக எங்களால் செயல்பட முடியும். இந்த அரசு தொடர்ந்து எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும். நாங்கள் அரசுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்துட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு கருத்தை உங்களுக்கு சொல்கிறதுக்கு தான் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு உங்களுக்கு நாங்கள் அழைப்பு கொடுத்துருக்குறோம். என்னுடைய நேம் ராஜா. நான் பிரசிடெண்டாக இருக்கிறேன். நண்பர் சகோதரர் செயலாளர் அவர்கள் ஒரு சில கருத்துக்கள் சொல்லுவார் அமைப்பு சார்பாக. வணக்கம். அனைத்து ஊடக நண்பர்களுக்கும். இப்போது கொரோனா காலம் அப்படின்ற ஒரு சூழ்நிலையை ஒட்டி ஐசிஎம்ஆர் சொல்கிற ஒரு குறிப்பு இதில் என்னென்னா, மொத்தம் உள்ள இந்தியா ஜனநாயகத்தில் பாப்புலேஷன் படி 6.9% மக்கள் தான் இன்று உடற்பயிற்சி கூடமே செய்கிற அளவுக்கு இன்றைக்கி இந்தியாவில் உடற்பயிற்சி கூடங்கள் ரொம்ப ஒரு அவேர்னஸ் இல்லாமல் இருக்குது. இந்த கொரோனா காலத்தில் ஒவ்வொரு தமிழ்நாட்டு மக்களும் இந்தியா மக்களுக்கும் வலியுறுத்துகிற ஒரு விஷயம் என்னவென்றால், எல்லா பேரும் ஒரு நாளைக்கு காலையிலையோ இல்லை மாலையிலையோ ஒரு அரை மணி நேரம் உடற்பயிற்சி கூடம் செய்யுங்க. சில பேருக்கு வீட்டில் உட்காந்து பண்ணலாம், சில பேருக்கு உடற்பயிற்சி கூடங்கள் செய்யலாம். ஸோ இந்த உடற்பயிற்சி கூட உரிமையாளர் சங்கம் என்ன வலியுறுத்துது அப்படின்னு சொன்னால், இந்த கொரோனா காலத்தில் முக்கியமான ஒரு தருணமே இம்யூனிட்டி பவர் டெவலப்மெண்ட்டு. அந்த இம்யூனிட்டி பவர் டெவலப்மெண்ட்டுக்கு வீட்டில் இருந்தும் பண்ணலாம்,
தன்னோட அலுவலகத்துலேயும் ஒரு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் பண்ணலாம். உடற்பயிற்சி கூடங்கள் பாதுகாப்பு அறையில் இருக்கிற ஒரு சூழ்நிலையால் தொடர்ந்து மக்கள் வந்து உடற்பயிற்சி கூடங்களை நாடி வந்து உங்களோட இம்யூனிட்டி பவரை டெவலப் பண்ணீங்க அப்படின்னா இந்த கொரோனான்ற ஒரு கொடிய நோயை இந்தியா விட்டு ஓடுற அளவுக்குரிய தன்மை நம்ம கையில் இருக்குது. இது நம்ம நாட்டோட ஒரு பாரம்பரியமான விஷயங்கள். அந்த காலத்துலலாம் வந்து தண்ணி அரைச்சாங்க, இது பண்ணாங்க. இப்போ அந்த நவீன காலத்தில் இன்றைக்கி மிஷின்ஸாக வந்திருக்கு. ஸோ மிஷின்ஸில் தாண்டி மக்கள் தன்னோட டைம்களையும் தன்னோட பொருளாதாரத்தை அடிப்படையில் தன்னோட வீட்டிலையே ஒரு 10 நிமிஷம் இல்லை அரை மணி நேரம் பண்ணாங்களாவே இந்த கொரோனான்ற ஒரு கொடிய நோய் நம்மளை அட்டாதுன்ற ஒரு உறுதிமொழியை இந்த உடற்பயிற்சி கூடம் மூலியாக நாங்கள் இது பண்ணுறோம். தொடர்ந்து நண்பர் சொல்கிற மாதிரி அரசுக்கும் அரசு சார்ந்த எல்லா துறை சார்ந்தவங்களும் வந்து அரசுக்கு வந்து ஒரு ஒத்துழைப்பு கொடுத்தா மட்டுமே தான் இந்த கொரோனான்ற ஒரு வீரியத்திலேருந்து நம்மளால் வெளியே கொண்டு வர முடியுன்றதில் தமிழ்நாட்டில் இல்லை அனைத்து துறையும் அவங்களோட சங்கங்கள் ஒரு முறை செய்கிற மாதிரி இந்த உடற்பயிற்சி கூட உரிமையாளர் நாங்கள் என்ன பண்ணுறோன்னா மக்களுக்கு பாதுகாப்புக்குரிய சில டிப்ஸ்களை தான் நாங்கள் கொடுக்குறோம். எங்களோட உடற்பயிற்சி கூடங்களுக்கும் நாங்கள் ஒரு சுற்றறிக்கையை கொடுத்துருக்கோம். வர்ற பீப்புளை எப்படி சானிடைஸ் பண்ணி உள்ளே அனுப்பணும், மிஷின்ஸை எப்படி குவாலிட்டியாக மெயின்டைன் பண்ணணும், ட்ரெயினர்ஸை எந்த அளவுக்கு நம்ம வந்து பாதுகாப்பு தருணத்தில் நம்ம வந்து கொண்டு வரணுன்றத ஒவ்வொரு உடற்பயிற்சி கூட உரிமையாளர்களும் இதை பின்பற்றி அவங்க அந்த நடைமுறையில் வச்சு இந்த கொரோனான்ற ஒரு நோயை இந்த தமிழ்நாட்டை மட்டும் இல்லை இந்தியா விட்டு ஓடுற அளவுக்குரிய வழிமுறையை நாங்கள் அரசோடு இணைஞ்சு செய்யணுன்ற ஒரு நோக்கத்துக்காக தான் இந்த இது தொடர்ந்து அந்த ஒரு வழியில் நாங்கள் செஞ்சிட்ருக்கோம். மூடக்கூடாதுன்ற ஒரு நோக்கங்கள் கண்டிப்பாக இருக்குன்னா என்னென்னா ஜிம்மில் மூடாமல் இருந்தால் கொரோனான்ற ஒரு நோய் இந்தியா விட்டு ஓடுன்றது ஒரு நம்பிக்கை. அதை எல்லாரும் பின்பற்றுமாறு அமைப்பு ரீதியில் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அதான் இப்போ 2ஆம் கட்டத்துக்கான ஒரு சூழ்நிலையில் வந்து ஒவ்வொரு உடற்பயிற்சி கூட உங்களுக்கும் ஒரு ஸ்பெஷல் டீம் போட்டு நாங்கள் அதை கருத்தில் கொண்டு ஒவ்வொருத்தவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு எக்ஸசைஸ் கொடுத்தா ஒரு ஹார்ட்டில் ஒரு பிரச்சனை இப்போ என்ன சொல்கிறாங்க தொற்று வந்து லங்ஸில் டைரெக்டாக அஃபெக்ட் ஆகுது இந்த ஒரு கொரோனான்ற ஒரு விஷயம், அதுக்கு என்ன மாதிரி ஒரு ப்ரீத்திங் எக்ஸசைஸு வர்ற கஸ்டமர்ஸை ஒரு சோஷியல் டிஸ்டன்ஸுன்றதை மெயின்டைன் பண்ணி அவங்களுக்கு அவங்க எக்ஸசைஸ் பண்ணுறதுக்குரிய மிஷின்ஸில் ஏறுறதுக்கு முன்னாடி இந்த ஒரு பயிற்சிகள்லாம் பண்ணால் கொஞ்சம் நல்லா இருக்கும்ன்ற வர்ற கஸ்டமர்ஸுக்கு அறிவுரை கொடுக்குறோம். இதைத்தான் பொதுமக்களுக்கும் கொடுக்குறோம் தன்னோட வீட்டில். இல்லை கண்டிப்பாக அரசு வந்து தொடர்ந்து வந்து இம்பேக்ட் வந்து ஒவ்வொரு வயது அடிப்படையில் அவங்க வந்து தன்னோட இன்ஜெக்ஷனை போடுங்கன்ற ஒரு வலியுறுத்தியும் பண்ணுறாங்க. இந்த கபசுர குடிநீர்ன்றது பாதுகாப்பு கருதிக்குரிய விஷயங்கள் செய்கிறாங்க. அரசு சொன்ன அந்த வயசு ரீதியில் உள்ள அனைவரும் அந்த ஊசியை பயன்படுத்தி தன்னோட இதை வலிமைப்படணும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் பண்ணுறோம். இந்த கபசுர குடின்றதுல காலங்காலமாக நம்மளோட பரம்பரை சார்ந்த உள்ள விஷயங்கள் எல்லாமே உன்னோடத்து உள்ள விஷயங்கள் தான். அதனால் வந்து அது எல்லா மக்களும் பயன்படுத்திட்டு இருக்காங்க. அவங்கவுங்களோட தேவைக்கான ஒரு விஷயங்கள் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஆமாம், பயிற்சி ஊடகங்களையும் நம்ம வந்து மேஜராக வந்து நாங்கள் வந்து கஸ்டமர்ஸுக்கு பரிந்துரை பண்ணுறோம். சில பேர் அதை எடுத்துக்கிறாங்க. மேஜராக எங்கள் ட்ரெயினர்ஸுக்கு கொடுக்குறோம். அவங்களோட பாதுகாப்பு அறிவுரை எடுத்து எங்களோட ட்ரெயினர்ஸுக்கு நாங்கள் வந்து அதை பரிந்துரை பண்ணுறோம். எங்களோட ஆஃபீஸோட அட்மின் சைடில் நாங்கள் உள்ளே வந்து கொடுத்துட்ருக்கோம். எங்களோட உடற்பயிற்சி கூடத்தில் மெயினாக வந்து பார்த்திங்கனாக்கா ஸ்டார்டிங் ஃப்ரம் தூய்மை பணியாளர்லேருந்து ட்ரெயினர்ஸ்லேருந்து அட்மின் சைட்லேருந்து ரிசப்ஷன் சைட்லேருந்து பர்சனல் ட்ரைனிங்கிற ஒரு ட்ரெயினர் சைட்லேருந்து எல்லா பேருக்குமே இந்த பாதுகாப்புக்குரிய விஷயங்கள் நாங்கள் கொடுத்துருக்கோம். இல்லை குறிப்பிட்டு இது வந்து ஒரு அமைப்பில் வந்து எல்லா ஏரியாலேயும் எல்லா மாவட்டத்துலேயும் இருக்குது. ஒவ்வொரு இடத்துலையுமே தன்னோட செலிப்ரிட்டிஸ்ன்ற எங்களுக்கு செலிப்ரிட்டிஸ்ன்ற ஒரு பிரிவை தாண்டி வர்ற எல்லா பேருமே எங்களுக்கு குடிமக்கள், அவங்களுக்கு எல்லா பேருமே செலிப்ரிட்டிஸ் பாதுகாப்பு இருக்கணுன்றதான் எங்களோட கருத்து. தமிழ்நாடு ஜிம் ஓனர் அசோசியேஷனுடைய வைஸ் பிரசிடென்ட். ஸோ வணக்கம் அனைவருக்கும். நான் பிரசன்னா, தமிழ்நாடு ஜிம் அசோசியேஷனோட வைஸ் பிரசிடென்ட். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து நம்ம நண்பர்கள் எல்லா பாயிண்ட்டுமே வந்து கவர் பண்ணிட்டாங்க. ஸோ இதன் அடிப்படையில் வந்து நாங்கள் தமிழ்நாடு ஜிம் அசோசியேஷன் சார்பாக என்ன நாங்கள் தெரிவிச்சுக்கிறோன்னா, கவர்மெண்ட் கொடுத்த எஸ்ஓபியை வந்து கரெக்டாக நாங்கள் ஃபாலோ பண்ணுவோம். எங்கள் உடற்பயிற்சி கூடத்திலிருந்து எந்த தொற்றும் வந்து இது வந்து அடுத்த லெவலுக்கு போகாதுன்றது கண்டிப்பாக நாங்கள் வந்து உறுதிமொழி வந்து கண்டிப்பாக தெரிவிச்சுக்கிறோம். அதே மாதிரி இந்த தருணத்தில் வந்து எங்களோட ஃபிட்னஸ் இண்டஸ்ட்ரிக்கு வந்து கண்டிப்பாக ஒரு சில மெசேஜஸ் நாங்கள் கண்டிப்பாக சொல்லி ஆகணும்.
இந்த கொரோனா வந்து இன்பிட்வீன் கேப்பில் வந்து நாங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா ஜிம்ஸும் வந்து நம்ம விசிட் பண்ணோம். விசிட் பண்ணி அதை எப்படி வந்து ஃபாலோ பண்ணணும், ப்ராப்பராக கொடுத்த வந்து எஸ்ஓபியை ஃபாலோ பண்ணுறாங்களா. ஏன்னா வந்து அந்த இனிஷியல் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 10ஆம் தேதி நம்ம இண்டஸ்ட்ரி வந்து ஓப்பன் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு சில எஸ்ஓபி கொடுத்து இதுதான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற விஷயங்கள் வந்து கவர்மெண்ட்லேருந்து நம்மளுக்கு வந்து பரிந்துரைப்படுத்தினாங்க. அதை வந்து ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுறாங்களா, ப்ராப்பராக சானிடைஸ் பண்ணுறாங்களா, ப்ராப்பராக டெம்பரேச்சர் நோட் பண்ணுறாங்களா, அவங்க வந்து ரிஜிஸ்டர்ட் ஃபார்ம் கரெக்டாக ஃபில் பண்ணுறாங்களா, ஒரு நாளைக்கு எத்தனை பேர் வந்துட்டு போகிறாங்க. அதே மாதிரி இந்த தருணத்தில் வந்து எங்களோட ஃபிட்னஸ் இண்டஸ்ட்ரிக்கு என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, 2 ஜிம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா 2 வேலைக்கு வந்து ஒர்க் அவுட் பண்ண வருவாங்க. காலையில் வருவாங்க, மாலையில் வருவாங்க. அவங்க வந்து அவங்கவுங்க ஃபிட்னஸ் லெவலை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக. ஸோ இந்த தருணத்தில் என்ன சொல்ல வரேன்னா, தயவு செஞ்சு எல்லா வந்து ஓனர்ஸும் வந்து தயவு செஞ்சு இப்போ வந்து கொஞ்சம் 50% மட்டும் அலோவ் பண்ணுங்கள். எல்லாத்துக்கும் வந்து ஃபிட்னஸ் இண்டஸ்ட்ரி யூஸ் பண்ணுறதுக்கான விஷயங்கள் வந்து அந்த ஃபெசிலிட்டி வந்து பயன்படுத்துறதுக்கு அலோவ் பண்ணுங்கள். ஒரு தடவை வரத்துக்கு மாத்திரம் அலோவ் பண்ணுங்கள். அந்த ஒரு தடவும் 1 மணி நேரம் பண்ணால் போதும். ஒரு 45 மினிட்ஸ்லேருந்து 1 ஹவர் வந்து ஃபிட்னஸ் வந்து பண்ணால் போதும் ஒரு நாளைக்கு. ஸோ அதை மாத்திரம் வந்து எல்லா உடற்பயிற்சி ஓனர்ஸ்க்கும் வந்து என்ன எங்கள் சார்பாக சொல்லிக்கிறோன்னா, வர கிளைண்ட்ஸை 2 வாட்டி வரவங்கள கொஞ்சம் அலோவ் பண்ணாதீங்க. ஒரு வாட்டி வரத்துக்கான மாத்திரம் ஒரு சில விஷயங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி வந்து அந்த எஸ்ஓபி திரும்பி சொன்ன மாதிரி எஸ்ஓபி வந்து ப்ராப்பராக நாங்கள் வந்து ஃபுல்லாக பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். எங்கள் இண்டஸ்ட்ரி மூலிமா அது எந்த வகையிலுமே வந்து தொற்று வந்து அடுத்த லெவலுக்கு போகாதுன்றது வந்து நாங்கள் வந்து கண்டிப்பாக வந்து உறுதியாக கூறுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வேக்சினேஷன்றது தான் முக்கியம். இப்போ முன்னாடி பார்த்தீங்கன்னா வேக்சினேஷன் இல்லாதனால தான் இந்த மாதிரி கட்டுப்பாடுகள் வந்து அரசாங்கம் வந்து கொண்டு வந்தாங்க. நம்மளுக்கும் ஒரு அவேர்னஸ் இல்லாமல் இருந்தது. ஏன்னா புதுசாக நம்மளுக்கு வந்து ஒரு கொரோனா ஒரு தொற்றுன்றது புதுசாக இருந்தது எல்லாருக்குமே. இப்போது வந்து வேக்சினேஷன் வந்ததுக்கப்புறம் கவர்மெண்ட் நம்மக்கிட்ட என்ன சொல்லுதுன்னா, வேக்சினேஷன் எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி தான் பரிந்துரை பண்ணுறாங்க. ஆனால் நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும் வேக்சினேஷன் இன்னும் ப்ராப்பர் எடுத்துக்க மாட்டுறாங்க. நம்ம வர உடற்பயிற்சி கூட வர நம்மளோட கிளைண்ட்ஸ் கிட்ட என்ன சொல்லிட்டு இருக்கோம்னா, வேக்சினேஷன் எடுத்துக்கோங்க. இப்போ 40 வயசுக்குள்ளே இருக்கவங்க வேக்சினேஷன் கொடுத்துருக்காங்க. ப்ரைவேட் செக்டார்லேயும் வேக்சினேஷன் கொடுக்குறாங்க. அது மாதிரி எங்கள் ஃபிட்னஸில் இருக்கிற இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரைனர் வந்து ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு 50 கிளைண்ட்டை வந்து இன்ட்ராக்ட் பண்ணுறாங்க. ஸோ எங்களோட ட்ரைனர்ஸ்க்கும் வேக்சினேஷன் போய் எடுத்துக்கோங்கன்றதுக்கு பரிந்துரை கொடுக்குறோம். எல்லா ஜிம்முனும் நாங்கள் வந்து அசோசியேஷன் சார்பாக வேக்சினேஷன் வந்து முதல்ல வந்து ட்ரைனர்ஸ் ஃபஸ்ட்டு கொடுங்க. அப்புறம் ட்ரைனர்ஸ் வந்து ஃபிட்னஸ் கிளைண்ட்டுக்கு வந்து சொல்லுங்கள், ஒர்க் அவுட் பண்ணும்போது சொல்லுங்கள், சார் வேக்சினேஷன் நீங்கள் எடுத்துட்டீங்களா, கவர்மெண்ட் வந்து இந்த இடத்துல நீங்கள் பண்ணியிருக்காங்க, நீங்கள் எந்த செக்டாரில் இருக்கீங்க, இல்லை நீங்கள் சொல்லுங்கள், அது வந்து நான் செக் பண்ணி சொல்கிறோம். ஸோ ஹெல்த் இண்டஸ்ட்ரி நாங்கள் இருக்கிறதுனால எங்கள் அசோசியேஷன் சார்பாக என்ன வந்து தெரிவித்துக்கிறோன்னா, எல்லாருக்குமே தெரிவித்துக்கிறோன்னா, வேக்சினேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த வேக்சினேஷன் எவ்வளோ சீக்கிரம் நம்ம எடுக்கிறோமோ அவ்வளோ சீக்கிரம் இந்த கட்டுப்பாடுகள் கண்டிப்பாக கம்மியாகும். ஏன்னா 2 வேக்சினேஷன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் லெவல் வேக்சினேஷன் பார்த்தீங்கன்னா 1 கோடி பேர் இன்னொன்று எடுத்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஏகப்பட்ட பாப்புலேஷன் இருக்குது. அது வந்து 10% கூட கிடையாது. ஸோ எவ்வளோ சீக்கிரம் வேக்சினேஷன் நம்ம ப்ராப்பராக எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு இந்த கட்டுப்பாடும் கம்மியாகும், தொற்று பரவலும் கொஞ்சம் கம்மியாகும். ஒரே விஷயம், ஃபிட் இதில் வந்து நம்ம தமிழ்நாடு ஜிம் அசோசியேஷன் சார்பாக வந்து 2 விஷயங்கள் வந்து நாங்கள் வந்து அடுத்த கட்ட நடவடிக்கைகள் நாங்கள் வந்து வச்சுருக்கோம். ஒன்று பார்த்தீங்கன்னா ஃபிட் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் ஒன்று இருக்குது. ஃபிட் டிஎன் போலீஸ் அப்படின்றது ஒரு கான்செப்ட் இருக்குது. ஃபிட் தமிழ்நாடுன்ற ஒரு கான்செப்ட் என்ன விஷயம் அப்படின்னா, நம்ம நண்பர் சொல்கிற மாதிரி ஆல் ஓவர் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 7% 100ல் 7 பேர் தான் வந்து ஃபிட்னஸ் பண்ணுறாங்க. இது ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் ரொம்ப கம்மியான ரேஷியோ. ஸோ தமிழ்நாடு ஜிம் அசோசியேஷன் சார்பாக அந்த ஃபிட்னஸ் அவேர்னஸை வந்து நாங்கள் வந்து கொடுக்க போகிறோம் பொதுமக்கள். எக்ஸாம்பிள் ஒரு பப்ளிக்காக ஒரு பார்க் இருக்கட்டும், ஒரு பப்ளிக்காக ஒரு மால் இருக்கட்டும், எங்கே வந்து கேதரிங் அதிகமாக வராங்கோ பார்த்துட்டு அந்த இடத்துல ஃபிட்னஸ் வந்து எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட்டு. ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அட்லீஸ்ட் ஒரு 1/2 hour ஒரு ஃபிட்னஸ் பண்ணுங்கள், ஒரு 300 கேலரி பர்ன் பண்ணுங்கள், ஒரு இவ்வளோ கேலரிஸ் நீங்கள் சாப்பிடுங்க, இவ்வளோ இந்த எக்ஸாம்பிள் நம்மளோட இந்தியன் ஃபுட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு இட்லி இருக்குது, தோசை இருக்குது அப்படின்னா அது வந்து ஒரு இட்லி தோசைக்கு எவ்வளோ கேலரிஸ் இருக்குது, ஒரு சாப்பாட்டில் எவ்வளோ கேலரிஸ் இருக்குது, ஒரு சப்பாத்தியில் எவ்வளோ கேலரிஸ் இருக்குது. அப்போ இந்த மாதிரி பிரித்து சாப்பிடுங்க. ஒரு நாளைக்கு ஆவரேஜாக 2000 கேலரி சாப்பிடுங்க. அந்த 2000 கேலரியில் எவ்வளோ ஃபிட்னஸில் நீங்கள் வந்து ஃபிட்னஸில் பர்ன் பண்ணணும், ரெகுலர் ஆக்டிவிட்டி எவ்வளோ பர்ன் பண்ணணுன்றது அவேர்னஸ் இல்லாமல் இருக்காங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஃபிட்னஸில் இருக்கிறவங்களும் நிறைய அவேர்னஸ் இருக்காங்க, பொதுமக்களுக்கு சுத்தமாக அவேர்னஸ் கிடையாது.
ஸோ இந்த விஷயங்களில் எங்கள் அசோசியேஷன் சார்பாக அந்த 7% எங்களால் முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ % இன்க்ரீஸ் பண்ணலான்றது கண்டிப்பாக அது ஒரு பெரிய ப்ராசஸ். இந்த விஷயங்கள் வந்து நாங்கள் வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகலான்றது அசோசியேஷன் வந்து டிஸ்கஷன் போயிட்டுருக்கு. அது எப்படி வந்து பொதுமக்களுக்கு அவேர்னஸ் கொடுக்கலான்றது அந்த பேச்சுவார்த்தை பண்ணி அந்த ஈவெண்ட்டும் நாங்கள் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கான பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு. அதுமாதிரி ஃபிட் டிஎன் போலீஸ்னு ஒரு கான்செப்ட். ஃபிட் டிஎன் போலீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொரோனா காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா போலீஸ் ஆஃபீஸர்ஸ், போலீஸ் லைனில் இருக்கிறவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப பாடுபடுறாங்க. அந்த தொற்றை வந்து பரவாமல் இருக்கிறதுக்கு பொதுமக்களுக்கு எவ்வளோ விஷயங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அவங்களோட ஃபிட்னஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆல்மோஸ்ட் பார்க்கும்போது தெரியுது. அந்த போலீஸ் ட்ரைனிங்கில் அவ்வளோ விஷயங்கள் பண்ணிட்டு வரும்போது ஒரு டியூட்டின்னு இருக்கும்போது அவங்களுக்கு டைம் இல்லை. ஏன்னா ஆல்மோஸ்ட் அவங்க வந்து அந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே ஒரு போஸ்டிங் போட்டாங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 24/7 வந்து அவங்களுக்கு வந்து போலீஸில் எப்போ கூப்பிட்டாலும் போகிற மாதிரி சுச்சுவேஷன் இருக்குது. இது அடிப்படையில் வந்து ஒரு 134 போலீஸ் ஸ்டேஷன், 135 போலீஸ் ஸ்டேஷன்ஸ் இருக்குது. 135 சென்னையில் இருக்குது. ஸோ இப்போதைக்கு கமிஷன் ஆஃபீஸ் நாங்கள் வந்து ஒரு கோரிக்கை கொடுத்துருக்கோம். எல்லா போலீஸ் ஸ்டேஷன்லேயும் போயிட்டு ஒரு குரூப் ஆக்டிவிட்டி, ஒரு ஃபிட்னஸ் ஒரு ஆக்டிவிட்டி வாரத்தில் ஒரு 3 நாள், வாரத்தில் 2 நாள் அவங்களோட ஷெட்யூல் பேஸ் பண்ணி அவங்களோட வந்து எப்போ அவைலபிளாக இருக்காங்கன்னு பார்த்துட்டு எல்லா ஸ்டேஷன்லேயும் பக்கத்தில் இருக்கிற ஃபிட்னஸ் சென்டரோட டைப் பண்ணி அங்கேருந்து இன்ஸ்ட்ரக்டர்ஸ் போயிட்டு அந்த ஃபிட்னஸ் ஆக்டிவிட்டி கொடுக்கும்போது கண்டிப்பாக ஒரு சில விஷயங்களை வந்து அவங்க வந்து இந்த மாதிரி வந்து ஒரு பொது வாழ்க்கையில் இருக்கும்போது இந்த மாதிரி வந்து ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் கண்டிப்பாக எங்கள் அசோசியேஷன் சார்பாக ஒரு ஃபிட்னஸ் லெவல் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் ஒரு இம்யூனிட்டி லெவல் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் ஒரு ஃபிட்டாக அவங்களை வந்து எப்பயுமே வச்சுக்கிறதுக்கு எங்கள் மூலிமா அதை வந்து ஒரு சில விஷயங்கள் ஆக்டிவிட்டி பண்ணலான்றது நாங்கள் வந்து பிளான் பண்ணிகிட்ருக்கோம். பொதுமக்களுக்கு அவேர்னஸ் கொடுப்போம். அவேர்னஸ் கொடுத்து பக்கத்தில் இருக்கிற ஜிம்ஸில் போய் ஜாயின் பண்ணுங்கன்றது. ஆமாம், ஒரு இடத்துல வந்து ஒரு பார்க் இருக்கலாம், அந்த பார்க்கில் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு 100 பேர் இருப்பாங்க. ஒரு மால் இருக்கலாம், அங்கே ஒரு அவேர்னஸ் கொடுப்போம். எங்கே பொதுமக்கள் கூடுறாங்களோ அந்த இடத்துல ஒரு அவேர்னஸ் கேம்பெயின். ஒவ்வொரு போலீஸ் இடத்துலையுமே உடற்பயிற்சி கூடம் இருக்குது. அது இப்போ செயல்படாத ஒரு சூழ்நிலை இருக்கும்போது அந்த இதை அவங்க இனிஷியேட் பண்ணி செயல்படுறதுக்குரிய இடத்துல அவங்களுக்கு சின்ன ஒரு பார்க் மாதிரி இருக்குது, ஒரு பரைட் பண்ணுறதுக்குரிய இடம் இருக்குது. அந்த இடத்துல எங்களோட நடைமுறையை நாங்கள் கேரம் போர்டுன்றது ஒரு மைண்டு ரிலாக்ஸேஷனுக்காக, ஃபிட்னஸ்ன்றது அவங்களோட உடல் நல்லா ஒரு ஆரோக்கியமாக வச்சுருக்கக்கூடிய ஒரு முயற்சி தான் அது. ரொம்ப சந்தோஷம். ஊடகத்துறை நண்பர்கள் அனைவருக்குமே ஒரு சின்ன ஒரு பணிவான வேண்டுகோள். எங்களுடைய தமிழ்நாடு ஜிம் ஓனர் அசோசியேஷன் கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுங்க ஊடகத்துறையில். ஏன்னா இது மாநிலம் முழுக்க இல்லை, அண்டை மாநிலங்களுக்கும் வந்து எங்களுடைய அமைப்பு வந்து வேகமாக உருவெடுத்து போயிட்டு தொடர்ந்து நிறைய செயல்பாடுகள், நல்ல செயல்பாடுகள் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கனாலும் அரசோட கவனமும் எங்கள் பக்கம் திரும்பியிருக்கு. ஊடகத்துறை மூலமாக உங்களுக்கு நான் வைக்கிற பணிவான வேண்டுகோள் என்னென்னா, கொஞ்சம் உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஒத்துழைப்பு கொடுங்க எங்களுக்கு. ஏன்னா இதன் மூலமாக நிறைய நல்ல விஷயங்களை மக்களுக்கு எங்களால் எடுத்து செல்ல முடியும். உடற்பயிற்சி துறை மூலமாக நிறைய நல்ல விஷயங்களை, ஆரோக்கியமான ஒரு வாழ்வியலை எடுத்து கொடுக்க முடியும். ஸோ இதை மருத்துவத்துக்கு நிகரான ஒரு ஊடகத்துறை நண்பர்கள், மருத்துவத்துக்கு நிகரான ஒரு உடற்பயிற்சி கூட துறைக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுங்க அப்படிங்கிறது எங்களுடைய ஒரு பணிவான வேண்டுகோள். எல்லா இடத்துக்குமே எங்களுடைய தகவல்கள் பின்வரும் காலங்களில் உங்களை அடிக்கிறதால் நாங்கள் சந்திக்க வேண்டியது இருக்கும். எங்களுடைய தகவல்களை, நாங்கள் கொடுக்குற ஒரு நல்ல ஆரோக்கியமான விஷயங்களை அனைத்து உடற்பயிற்சி கூடங்களுக்கு மட்டும் இல்லாமல் பொதுமக்களுக்கும் கொஞ்சம் எடுத்துகிட்டு போனீங்கன்னா, ஸோ நியரஸ்ட் இருக்கிற ஒவ்வொரு ஜிம்லையும் ஒரு பர்டிகுலர் பீப்புள்ஸ் ஜிம்முக்கு போகாமல் வீட்டில் முடங்கி கிடக்கிறாங்க இந்த கொரோனா காலத்தில், அவங்க அந்த உடற்பயிற்சி கூடத்துக்கு போய் அவங்க நல்ல ஒரு ஈடுபாடுகள் அதில் காட்டும் பொழுது நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு வாழ்வியல் கிடைக்கும். ஸோ இதனால் கொரோனாவிலிருந்து நம்ம முழுமையாக விடுபடலாம். எங்களுடைய ஒரு பணிவான வேண்டுகோள் இதுதான். தமிழ்நாடு ஜிம் ஓனர் அசோசியேஷன் சார்பாக வந்திருக்கக்கூடிய ஊடகத்துறை நண்பர்கள் அனைவருக்கும் மறுபடியும் எங்களுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். இந்த தகவலை கொஞ்சம் விரைவில் கொண்டு போய் சேருங்க மக்கள்கிட்டையும், அரசு உயர் அதிகாரிகள்கிட்டையும், அரசுக்கிட்டையும், அனைத்து உடற்பயிற்சி கூட உறுப்பினர்கள்கிட்டையும். நன்றி நண்பர்களே.